ஒவ்வொரு அடியானும் அவன் எப்படி மரணிக்கிறானோ அது போலதான் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவான். நான் என்ன பாவத்தோடு மரணிக்கிறேனோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவேன். பட்டியை நான் விடவில்லையா, நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுகிற பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல் நாளை மறுமையில் எழுப்புவான் அல்லாஹு தஆலா. பிறருடைய சொத்தின் மீது ஆசை கொண்டவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய வீட்டு ஒரு அத்திவாரம் போடுவதாக இருந்தாலும் அடுத்தவனுடைய வீட்டினுடைய ஒரு ஓரமாவது எனக்கு தேவைப்படுகிறதா? நாளை மறுமையில் பூமியினுடைய ஒரு சாணை எடுத்தவன் நாளை மறுமையில் 7 பூமிகளை சுமந்து வருகிற ஒரு காட்சிகள் சொல்றாங்க. திருடுறவன் அவன் திருடும் பொழுது மூமினாக இருக்க மாட்டான். ஒருவன் மதுபானம் அருந்துகிறான் என்றால் அவன் மதுபானம் அருந்துகிற பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான். ஒருவன் விபச்சாரம் செய்கிற பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான். எனவே பாவங்களில் இருந்து எங்களை நாங்கள் மீட்டெடுத்து ஒரு மிகச்சிறந்த உணர்வு பூர்வமான உள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹ் எங்களை மாற்றுவதற்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். பாவங்களை எங்களால் விட முடியவில்லையா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், இந்த பாவங்களை என்னால் விட முடியாமல் நான் தவிக்கிறேன். யா அல்லாஹ், இந்த பாவங்களில் இருந்து என்னை நீ விடுபட செய்வாயாக யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வோம். மறுமையினுடைய தண்டனை இருக்கிறதே அதுதான் நிரந்தரமானதும் மிக கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறார். தோலெல்லாம் கருகி போய் நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போட்டு தோலெல்லாம் கருகி போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான், பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரா, நாங்கள் மாற்றும் ஒரு தோலை அவனுக்கு நாங்கள் கொடுப்போம். ஃபதூகு, நீ தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்கு. தோள்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது.